கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான், கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் ரிஷப ராசிக்கு வரக்கூடிய தருணத்தில் கடகராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி பயிற்சி அடைகிறாரு. சித்திரை மாதத்துக்கு 18ஆம் தேதி புதன்கிழமை. கடகராசிக்கு 11வது பாவகம் அப்படின்றது லாபஸ்தானம். லாபஸ்தானாதிபதி அசுரகுரு. அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்துக்கு தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வராரு. உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்குறாரு. பொதுவாக ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்கிறாருன்றதை விட எந்த பாவகத்தை பார்க்குறாரு, அதாவது எந்த இடத்த பார்க்குறாருன்றது தான் முக்கியம். அப்போ கடகராசிக்கு 3வது பாவகம் தகரியஸ்தானம். இதுக்கு முன்னாடி ஒரு வேலை செய்யலாமா செய்ய வேண்டாமா 2 மனசு கண்டிப்பாக இந்த கடகராசி நண்பர்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா கடகராசி நண்பர்களுக்கு நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ராசிக்கு 8வது பாவகத்தில் நமக்கு சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்துட்டு இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் யாரோ பிழைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. உழைப்புக்கு தகுந்த உயர்வும் கொடுத்துருக்காது, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சியும் கொடுத்துருந்துருக்காது. நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இந்த ஒரு வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருந்திருக்கும். ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருந்திருந்தால் இந்த நேரத்தில் என்னுடைய காணொலியை பார்க்கணுன்ற அவசியமே உங்களுக்கு இருந்திருக்காது. இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்கன்னா, எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளியும், எங்கே போனால் என் கஷ்டம் குறையும். ஒன்றே ஒன்று சொல்கிறேனுங்க, வரக்கூடிய குரு பயிற்சி காலகட்டத்தில் பிரம்மாண்டமான யோகம் இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது கடகராசி நண்பர்களுக்கு. வாங்காத பணத்துக்கு வட்டி கழிட்டு இருந்தேன், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தேன், எல்லா சங்கடங்களும் நீங்க போகுது. உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்தில் 30 டிகிரியிலிருந்து 40 டிகிரி வரை குரு பகவான் வரார். மே மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளார கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, பணப்பிரச்சனை இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும், வருத்தத்தில் இருந்தாலும், சாதாரண வருத்தம் இல்லை மன அழுத்தத்தில் இருந்தாலும் செப்டம்பர் மாதத்துக்குள்ளார ஓரளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் இந்த பிரபஞ்சம் தீர்த்து வச்சிரும். பொதுவாக கடகராசி நண்பர்களால் பல பேரும் நல்லா இருப்பாங்க. பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கு கடகராசி நண்பர்கள் காரணமாக இருப்பாங்க. ஏதோ ஒரு நேரம் 1 வருஷம் 1.5 வருஷ காலமாக வாங்கின இடத்துல கொடுக்க முடியல, கொடுத்த இடத்துல வாங்க முடியல, இந்த மாதிரி சங்கடங்கள் நிறையா கொடுத்துருக்கோம். கணவன் மனைவிக்குள்ளார ஏகப்பட்ட சங்கடங்கள் கொடுத்துருக்கோம். ஏண்டா இருக்கோம் எதுக்கடா இருக்கோன்ற மனநிலை கண்டிப்பாக ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரத்தில் நிச்சயம் கடகராசி நண்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. எல்லா சங்கடங்கள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பயிற்சி வரப்போகுது. ஏற்கனவே 1 வருட காலத்தில் இந்த பிரபஞ்சம் நிறைய அனுபவம் கொடுத்துருச்சு. எப்படி இருந்திருக்கணும், என்ன பண்ணியிருக்கணும், என்ன பண்ணியிருக்கக்கூடாது, நிறைய அனுபவம் கொடுத்துருச்சு. இந்த அனுபவமே இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இந்த அனுபவமே உங்களை முன்னுக்கு தள்ளும், அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சரி, மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளார பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். செப்டம்பர் மாதத்துக்கு மேற்கொண்டு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானத்திலிருந்து 3வது பாவகத்தை பார்க்குறாரு. வெளியூர் தொடர்புள்ள வேலைகள் வரும், வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் வரும், சுய தொழிலில் 4 காசு சம்பாதிப்பீங்க, சாதிப்பீங்க, அடுத்த கட்டத்துக்கு வருவீங்க. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். செப்டம்பர் மாதத்துக்கு மேற்கொண்டு, அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரம், கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் வரும் பொழுது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, அதாவது செப்டம்பர்லேருந்தே வந்துடும். செப்டம்பர் மாதத்தில் ஒரு 25 நாள் செப்டம்பர் எடுத்துக்கோங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, கிட்டத்தட்ட இந்த 5 மாத காலம் இந்த கடகராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான காலகட்டம். திருமண தடைகள் நீங்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்து கல்யாணத்துக்காக சங்கடப்பட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளாக இருந்தாலும் சரி, இல்லை கடகராசியில் திருமணம் பண்ண முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிற என்னுடைய சகோதரன்களாக இருந்தாலும் சரி,
செப்டம்பர் மாதத்திலிருந்து ஜனவரி மாதத்துக்குள்ளார திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். திருமணம் நடந்துருச்சு, இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தில் பிரிவினைகள் ஆயிடுச்சிங்க, நிரந்தரமான பிரிவினைகள் ஆயிடுச்சிங்கன்னா மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா செப்டம்பர் டு ஜனவரி மாதம் 2024 வருடம் செப்டம்பர் மாதத்திலிருந்து 2025 வருடம் ஜனவரி மாதத்துக்குள்ளார வாழ்க்கை நல்லா இருக்கும். முதல்ல உங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். மே மாதத்துலேருந்து மே 1 இருந்து செப்டம்பர் மாதம் ஒரு 10 தேதிக்குள்ளாரவே உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். பொருளாதாரம், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓகே. செப்டம்பர் 10 தேதிக்கு மேலே ஜனவரி மாதத்துக்குள்ளார உங்களுடைய வாழ்க்கை, முதல்ல வாழ்வாதாரம், பிறகு வாழ்க்கை. திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேருவீங்க. நிரந்தரமாக பிரிஞ்சு போன நண்பர்களுக்கு மறுமணம் நடக்கும். வாகன யோகம் ஏற்படும். அந்த தருணத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வரும் பொழுது குரு சந்திரனுடைய யோகத்தில் வரதுனால குரு சந்திர யோகம், வாகன யோகம் வரும். வெளிநாடு தொடர்புள்ள வேலை வரும். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் சொந்த வீடு வாங்குவீங்க. வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் அந்த நாட்டு குடி உரிமை வாங்குவீங்க. ஒரு அருமையான நேரம் வரும். பதவி உயர்வு வரும். அற்புதமான நேரமாக வரும். அப்போ சனி பகவானுடைய அஷ்டமச்சனியெல்லாம் பெருசாக நமக்கு பாதிக்காது. அதுபோக இந்த குரு பகவான் ஜனவரி மாதத்துக்கு மேற்கொண்டு 2025 வருடத்தில் ஜனவரி மாதத்துக்கு மேற்கொண்டு 2025 மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் செவ்வாவுடைய சாரம் அதாவது கடகராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி, 5வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் வருவார். குரு செவ்வாவுடைய சாரம் ஏறுவதால் குரு மங்கள யோகம். அந்த நேரம் சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, செய்யுங்க. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா, போங்க. வீடு வாசல் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த நேரம் நல்லாயிருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு 2024 விட 2025 ஜனவரி மாதத்திலிருந்து மே மாதம் 15 தேதி வரை வீடு வாசல் வாங்கிறதுக்கு, கடை காம்ப்ளெக்ஸ் வாங்கிறதுக்கு உகந்த நேரம், சிறப்பான நேரம், அருமையான நேரம், அற்புதமான நேரம். எது எப்படி இருந்தாலும் கடகராசி நண்பர்களுக்கு குரு பகவான் பார்க்கக்கூடிய பார்வை தகரியஸ்தானத்தை பார்க்குறார். பயம் இருக்காது. யாராக இருந்தாலும் சரி, எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அதுபோக புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானத்தை பார்க்குறாரு. புத்திர பாக்கியம் வரப்போகுது. கடகராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்குறாருங்க. அப்போது கல்யாணம் 10 வருஷம் ஆகி வரன் நமக்கு செட் ஆகலை, அதாவது குழந்தை பாக்கியம் கொடுக்கலனாலும் இந்த தருணத்தில் புத்திர பாக்கியம் கொடுத்துரும், மாற்று கருத்து இல்லை. அதுவும் 2025 ஜனவரி மாதத்திலிருந்து 2025 மே மாதம் 15ஆம் தேதி வரை குரு புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் புத்திர காரகன் இருப்பார். புத்திரஸ்தானாதிபதி கடகராசிக்கு 5வது பாவகம் செவ்வா, புத்திரகாரகன் குரு. புத்திரஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் புத்திரகாரகன் இருக்கிறதுனால 2025 ஜனவரி மாதத்துலேருந்து 2025 மே மாதம் 15 தேதிக்குள்ளார சத்தியமாக குழந்தை பாக்கியம் கொடுத்துரும். அப்புறம் கடகராசிக்கு 7வது பாவகத்தையும் பார்க்குறார், திருமணஸ்தானத்தையும் பார்க்குறார். நான் முதலியே சொன்னேனுங்க, திருமணம் நடக்கும். திருமணம் பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேருவீங்க. நிரந்தரமாக பிரிஞ்சு போன நண்பர்களுக்கு மறுமணம் நடக்குன்ட்டு இந்த மாதிரி கடகராசி நண்பர்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு யோகம், 12 ராசியிலையும் மிகப்பெரிய ஒரு யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு 100% இருக்கும். அஷ்டமச்சனியுடைய தாக்கம் முழுமையாக நீங்கும். அடுத்த கட்டத்துக்கு வரத்துக்கான ஒரு அருமையான நேரம் கடகராசி நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, குரு பகவான் சொல்கிறது மட்டுமே விதி கிடையாது. அந்த தருணத்தில் சனி பகவானுடைய அமைப்பு எப்படி, ராகு கேதுடைய அமைப்பு எப்படி, உங்களுடைய சுய ஜாதகத்தில் இதே குரு பலமாக இருக்கிறாரா பலவீனமாக இருக்கிறாரா, என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, நிறைய சமாச்சாரம் இருக்குது. ஜோதிடம் அப்படின்றது ஒரு கிரகம் சொல்கிறது மட்டுமே விதி இல்லை. எல்லா கிரக அமைப்புகளும் முழுமையாக நம்ம பார்த்துக்கிடணும். கடகராசி நண்பர்களுக்கு 100% நல்லா இருக்குது. ஆனால் கடகராசியில் பிறந்த உங்களுடைய கிரக அமைப்பு எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட, ஐயா கடகராசிக்கு 11வது பாவகத்தில் குரு பகவான் வரதுனால ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க, சுய ஜாதகத்தில் குரு சாதகமாக இருக்காரா பாதகமாக இருக்கிறாரா, குரு திசை குரு புத்தி ஏதாவது நடக்குதா, இல்லை செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி ஏதாவது நடக்குதா, ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இது மிக 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 சிறப்பான தருணம்.
இந்த தருணத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் 10% நல்லா இருந்தால் போதுமானது. 100% நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. 10% நல்ல விதமாக இருந்தால் போதுமானது. மீதி 90% இந்த கோச்சார கிரக அமைப்புகளே உங்களை எங்கே கொண்டு போய் வைக்கணுமோ அங்கே கொண்டு போய் வச்சிரும். அருமையான நேரகாலங்களாக இருக்கும், அனுபவிச்சுக்கோங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.